இன்றைய தினம் ஒரு சுவையான அருமையான கோவக்காய் பிரட்டல் எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு முதலில் நான் 1/2 கிலோ அளவிற்கு கோவக்காய் எடுத்து நீல வாக்கில் நறுக்கி வைத்துள்ளேன். 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ பல்லாரி வெங்காயம் மற்றும் 2 பச்சை மிளகாயும் நறுக்கி வைத்துள்ளேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து சிறிதளவு எண்ணெய் சேர்த்து நறுக்கி வைத்துள்ள கோவக்காய் துண்டுகளை சிறிதளவு உப்பும் சேர்த்து நன்றாக வதக்கி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அதே பாத்திரத்தில் 50 ml அளவிற்கு எண்ணெய் சேர்த்து ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிக்கவும். பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை மற்றும் தக்காளியை சேர்த்து மசிகின்ற அளவிற்கு மைய வதக்கவும். பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நன்றாக வதக்கவும். மேலும் வதக்கி வைத்துள்ள கோவக்காய் துண்டுகளையும் அதில் சேர்த்து நன்றாக கிளறவும். பிறகு தேவையான அளவிற்கு தண்ணீர் மற்றும் உப்பு சேர்த்து கொதிக்கின்ற வரை ஒரு பாத்திரத்தினால் மூடி வைக்கவும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு மூடி தேங்காயை துருவி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து மேலும் சிறிதளவு முந்திரி, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து விழுதாக அரைத்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். குழம்பானது கொதிக்க ஆரம்பித்தவுடன் அரைத்து எடுத்த தேங்காய் விழுதை அதில் சேர்க்கவும். மேலும் 5 நிமிடம் அளவிற்கு குழம்பானது கொதிக்கட்டும். இறுதியாக அடுப்பை அணைத்துவிட்டு 1 கப் மிதமான புளிப்பு சுவையுடைய தயிர் மற்றும் கொத்தமல்லி தூவி இறக்கினால் ஒரு அற்புதமான சுவையுடைய கோவக்காய் பிரட்டல் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.